தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. மதுரையில் 4 வயது சிறுமி ஆருத்ரா உயிரிழந்த மழலையர் பள்ளிக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி இயங்கிய மழலையர் பள்ளியை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மூடி சீல் வைத்துள்ளனர். நான்கு வயது சிறுமி அங்குள்ள நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது அந்த பள்ளிக்கு சீல் வைத்து வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், முழு விவரங்கள் என்ன? மதுரையில் 4 வயது சிறுமி உயிரிழப்புக்கு காரணமான மழலையர் பள்ளியை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மூடி சீல் வைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதாவது மதுரை கேகே நகர் பகுதியிலே ஸ்ரீ கார்டன் என்கிற மழலையர் பள்ளியானது இயங்கி வருகிறது. இந்த ஸ்ரீ கார்டன் மழலையர் பள்ளி என்பது ஏற்கனவே பள்ளி விடுமுறை காலமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தினால் அங்கே ஏற்கனவே பணிபுரிந்த படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவ மாணவிகள் மற்றும் வெளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை வைத்து அங்கு கோடைகால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்புகளிலே ஓவியங்கள் மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருந்தது. அப்படி இந்த பல்வேறு மாணவ மாணவிகளுடன் சிறுவர்களுடன் சிறுமிகளுடன் மதுரை உத்தங்குடியைச் சேர்ந்த அமுதன் மற்றும் சிவ ஆனந்தியின் மகளான ஆருத்ரா சிறுமி அவரும் பங்கேற்று இந்த கோடைகால சிறப்பு வகுப்பிலே பங்கேற்று வந்திருக்கிறார். இன்று அந்த பள்ளி வளாகத்திற்குள்ளாக பின்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே சக மாணவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போதுதான் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியிலே தவறுதலாக விழுந்து அவர் தண்ணீர் மூழ்கி இருக்கிறார். உடனடியாக அதை கவனித்த ஆசிரியர்கள் மற்றும் அந்த பிற பணியாளர்கள் உடனடியாக அவரை மீட்டு 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார். ஆனால் அந்த சிறுமியை பரிசோதித்த மாணவர்கள் மாணவியர் அதிக தண்ணீர் மூழ்கி இருந்தது காரணமாக அந்த சிறுமி ஆருத்ரா உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக விரைந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பள்ளி மற்றும் மருத்துவமனைகளிலே இரு குழுக்களாக பிரிந்து விசாரணையை முடுக்கிவிட்டு விசாரணையை நடத்தி வந்தார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையிலே தற்போது அந்த பள்ளி தாளாளர் திவ்யா ராஜேஷ் என்பவர் உட்பட ஒரு 7 பணியாளர்கள் ஆசிரியர்கள் என 7 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் விபத்திற்கு அந்த மாணவி உயிரிழப்பிற்கு காரணமான அந்த பள்ளி முழுவதுமாக மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை இணைந்து இந்த சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டு தற்போது முழுவதுமாக அந்த சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்று காலை 10 மணிக்கு தான் இந்த கோடைகால சிறப்பு வகுப்புகள் தொடங்கி இருக்கிறது. பல்வேறு இந்த பகுதி மற்றும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளை கொண்டு இந்த சிறப்பு வகுப்பிலே அனுமதித்த பின்பு அவர்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படிதான் இந்த சிறுமி ஆருத்ராவும் அந்த பயிற்சியிலே பங்கேற்றிருக்கிறார். பயிற்சியில் பங்கேற்ற போதுதான் இப்படி விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராததாக அந்த தண்ணீர் தொட்டிக்கு விழுந்திருக்கிறார். ஒருவேளை அந்த தண்ணீர் தொட்டி முழுவதுமாக மூடி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தால் இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் முதற்கட்ட விசாரணையிலே இந்த காவல்துறையோட மதுரை மாநகர காவல்துறை இணை ஆணையர் அனிதா மற்றும் மதுரை வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி ஆகியோர்கள் நேரடியாக விசாரணை நடத்தினார்கள். விசாரணையிலே இந்த பள்ளியில் கோடைகால இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு எந்த ஒரு அனுமதியும் பெறப்படவில்லை. பள்ளி கல்வித்துறையோ அல்லது வேற மாவட்ட நிர்வாகத்துறையும் எந்த ஒரு சிறப்பு வகுப்பு நடத்துவதற்கு அனுமதி பெறப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணமான இந்த 7 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து காவல்துறை தரப்பில் விசாரணை ஒருபுறம் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி வருவாய்த்துறையின் சார்பில் இனிமேல் இந்த விபத்து நடைபெற்ற பள்ளி மறு உத்தரவு இந்த பள்ளி இயங்கக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதால் இயங்கக்கூடாது என்பதற்காக வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவின் பேரில் தற்போது பள்ளி முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அறைகள் மற்றும் நுழை வாயில் என்கிற அனைத்து பகுதியிலும் சீல் வைக்கப்பட்டு அங்கு நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது. இப்படி நடவடிக்கையில் ஒரு பக்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் இருந்த ஆருத்ராவின் அந்த உடல் ஆனது தற்போது மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பிரேத பரிசோதனை செய்து உடனடியாக
அந்த குழந்தையின் உடலை அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்க காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த குழந்தையுடைய தந்தை அமுதன் கூறுகையிலே காலையில் வந்துதான் அந்த குழந்தையை நாங்கள் விட்டு பணிக்கு சென்றோம். தகவல் வந்தது, உடனடியாக குழந்தை இறந்து விட்ட தகவல் எதுவும் வரவில்லை, தண்ணீருக்குள் மூழ்கி விட்டார் என்கிற தகவல் மட்டுமே தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக வந்து பார்த்த பொழுதுதான் குழந்தை இறந்த விவகாரம் எங்களுக்கு மருத்துவமனை வந்த பின்புதான் தெரிய வந்திருக்கிறது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. காவல்துறை வருவாய்த்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய அழகான ஒரு குழந்தையை நான் இழந்திருக்கிறேன் என்ற தன்னுடைய வேதனையை அவர் தெரிவித்திருந்தால், தொடர்ந்து உடலை பிரேத பரிசோதனை செய்து ஒப்படைக்க ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் கூட காவல்துறையினர் 7 பேரிடம் தொடர்ந்து விசாரணை செய்து அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து விசாரணையானது மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை இணைந்து இந்த விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். ஒவ்வொரு தெருவிலுமே அங்கங்கே அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பது எங்களுடைய கவனத்தில் உள்ளது. அதை நாங்கள் தகுந்த துறையிலே நாங்கள் புகாராகவும் அளித்திருக்கிறோம். அதை நடவடிக்கை எடுத்து உடனே மேல் நடவடிக்கை எடுக்கிறதாக சென்ற வாரம் கூட நாங்கள் முதன்மை கல்வி அலுவலரை நேரடியாக சந்தித்து சொன்னப்போ அது பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் உடனே மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. ஆக அங்கீகாரம் பெறாமல் இருக்கக்கூடிய பள்ளிகளை முறைப்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் துவக்க அங்கீகாரம் முதலில் வாங்க வேண்டும். ஒரு துவக்க அங்கீகாரம் வாங்காமல் எந்த ஒரு பள்ளியிலும் ஒரு குழந்தை கூட சேர்க்கக்கூடாது. ஆக துவக்க அங்கீகாரமே பெறாமல் பள்ளியை ஆரம்பித்து விட்டு 1, 2, 3, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கீகார சம்பந்தமான நடவடிக்கைகளில் இறங்குகிறார்கள். இது மிகவும் தவறானது. இப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்படும் பொழுது இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இங்கு இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி இலாக்கா அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே இது ஒரு நெருக்கடியான காலகட்டமாக அமைகிறது. இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் இல்லாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு சார்பிலும் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இதில் பெற்றோருடைய பங்களிப்பு முக்கியம். அவங்களும் இந்த மாதிரி ஒரு சம்மர் டயத்தில் இந்த மாதிரி கிளாஸ்லாம் அவங்க அனுப்பக்கூடாது. அவங்க பிள்ளைகளை ஓய்வில் வச்சுருக்கணும். இது சயின்டிஃபிக்காக சொல்லி இந்த மே மாதத்தில் குழந்தைகள் எந்த அவங்க மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்றக்காகத்தான் விடுமுறையே விடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆசைப்பட்டு தான் குழந்தை சிறப்பாக வரணும், வித்தியாசமாக இருக்கணுன்ற ஒரு ஆசையினால் கொண்டு வந்து விட்டுறாங்க.